சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகத். ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூவுலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை செய்திருக்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே என்று சாஸ்திரம் கூறுகிறது. பகவானுக்கு நம்மை போல் பாபமோ புண்ணியமோ கிடையாது. அதனால் அவர் பிறவிகளை எடுப்பதே கிடையாது. பிறகு ஏன் பிறக்கிறார் என்றால் தான் ஆசைப்பட்டு பிறக்கிறார். பக்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக பிறக்கிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறார் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ஒரு சில அவதாரங்களை கோர்த்து தசாவதாரம் என்று நாமும் கொண்டாடி வருகிறோம். அந்த தசாவதாரங்களிலும் ஒரு தனிச்சிறப்பு உடைய அவதாரம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். பகவான் தான் எவ்வளவு எளிமையானவன், சாதாரண இடையர்களோடும் பசுமாடுகளோடும் கன்றுக்குட்டிகளும் கூட தான் எளிமையாக பழகக்கூடியவர் என்று காட்டிக் கொடுத்த அவதாரம். பகவானையே சிறு குழந்தையாக பார்த்து அவரோடு விளையாட வேண்டும், அவரை மடியில் வைத்து கொண்டு கொஞ்ச வேண்டும், அவர் செய்யும் லீலைகளை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நம்மையும் மனமுருகி நிற்க வைக்கக்கூடிய ஒரு அவதாரம். இதெல்லாம் ஒருபுறம். சிறு பிராயத்திலே கண்ணன் செய்த ஆச்சரியங்கள் மற்ற எந்த அவதாரத்திலும் இல்லாத லீலா அனுபவத்தை கிருஷ்ணாவதாரத்திலே கொடுத்தார். அதே போல வளர்ந்த கண்ணனுக்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு. மற்ற எந்த அவதாரத்திலும் பகவான் சாஸ்திரத்தை உபதேசம் செய்ததே கிடையாது. மத்ஸ்யமூர்த்தியோ வராகமூர்த்தியோ மற்றொரு ராமனோ எந்த அவதாரத்திலும் உபனிஷத்துக்களுடைய சாரத்தை, சாஸ்திரத்தினுடைய சாரத்தை பக்தர்களுக்காக பகவான் உபதேசித்தார் என்று பெரிதாக எங்கும் கண்டுவிட முடியாது. அந்த குறை தீர கீதாச்சாரியன் என்கிற பெயரோடு பகவத்கீதை என்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்த பெருமை கண்ணன் ஒருவருக்குத்தான் உண்டு. ராமனுடைய உபதேசம்னு பெருசா பிரசித்தமாக கிடையாது. அதே போல மத்ஸ்யம் வராகம் மற்ற உபதேசம்னு பிரசித்தமாக பெரிதாக கிடையாது. மிக அழகாக உபனிஷத்துக்களுடைய சாரமான பொருளை நமக்காக திரட்டி, பால் நிறைய இருக்கும், அந்த பாலை குடிச்சு இனிமையை அனுபவிக்க வேண்டும் என்றால் நிறைய நாழியாகும். அந்த பாலை சுண்ட காய்ச்சி குறைச்சி திரட்டிப்பாலாக பண்ணி கொடுத்தா ஒரு திரட்டிப்பால் உருண்டை எடுத்து வாயில போட்டால் அவ்வளவு இனிமை இருக்கும் இல்லையோ. அதை போல உபனிஷத்துக்கள் என்கிற பெரிய பார்க்கடலை திரட்டி குறைத்து 700 ஸ்லோகங்களான பகவத்கீதையாக பகவான் கொடுத்தார். அதுதான் அதன் இனிமை. கீதையை அமுதம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, கீதாமிர்தம். கீதையே ஒரு அமுதம் போன்றது. பார்க்கடலை கடைந்து உபனிஷத்துக்களை கடைந்து கண்ணன் எடுத்து கொடுத்த அமுதம். அந்த பகவான் கீதாச்சாரியனாக பார்த்த சாரதியான எம்பெருமான் காட்சியளிக்கக்கூடிய ஒரு திவ்யதேசத்தைத்தான் தற்போது நாம் அடைந்திருக்கிறோம். திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்குள்ளே திருப்பார்த்தன் பள்ளி என்கிற அழகான ஊர். பார்த்தன் பள்ளி பெயரிலேயே அர்ஜுனன் பார்த்தனுடைய பெயர் இருக்கிறதே. அர்ஜுனனுடைய தாயாருக்கு குந்தி என்று பெயர். அதனால் அர்ஜுனனுக்கு கௌந்தேயன் என்று ஒரு பெயர் உண்டு. அதே போல அந்த குந்திக்கு இயற்பெயர் வேறு. வேற ஒரு வீட்டில் பிறந்த பெண் மற்றொரு வீட்டில் தத்து கொடுக்கப்பட்டாள். தத்து வாங்கி கொண்டவர் வீட்டில் குந்தின்னு பெயர் வைத்தார்கள். ஆனா இயற்பெயர் என்ன தெரியுமா? பிருதா என்று பெயர். அவள் வேறு யாரும் அல்ல, கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். அந்த வசுதேவருடைய கூட பிறந்த சகோதரி தங்கைதான் குந்தி. அந்த குந்தியை வேறு ஒரு நாட்டு அரசனுக்கு தத்து கொடுக்கிறார்கள். அங்கு அவள் பிருதா என்கிற பெயரை விட்டு குந்தி ஆகிறாள். அந்த குந்தி பாண்டுவை மணந்து கொண்டு யுதிஷ்டிரன் முதலானவர்களை பெற்றெடுக்கிறார். அப்ப அர்ஜுனனுக்கு பிருதாவினுடைய மகனானபடியாலே பார்த்தன் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அந்த அர்ஜுனனுடைய பெயரோடேயே இந்த ஊர் வழங்கப்படுகிறது. அர்ஜுனனுக்காகவே பகவான் இங்கு காட்சி அளித்தார். அதனால பார்த்தன் பள்ளி. பார்த்தனுக்காக அர்ஜுனனுக்காக பகவான் காட்சி கொடுத்த தலம் கோவிலானபடியாலே திருப்பார்த்தன் பள்ளி என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது. பார்த்த சாரதியாகவே பகவான் இந்த ஊரில் காட்சி அளிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு பெயர் பாருங்க. பகவானுக்கு பொதுவாக ரொம்ப உயர்ந்த பெயர்கள் உண்டு. மதுசூதனன், தானே விரோதிகளை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு பெருமை. ஒருத்தருக்கு தேரோட்டுவது என்பது ஒரு உயர்ந்த செயலே கிடையாது. நம்மக்கிட்ட யாரும் சுவாமி என்ன வேலை பார்க்குறீர்கள் அப்படின்னா, நான் டிரைவராக இருக்கேன்,
அப்படின்னு சொன்னால் யாராலும் ரொம்ப பெரிய டிரைவரா அப்படின்னு யாரும் உயர்ந்தா பார்க்க போகிறார்கள். அடியேன் எந்த தொழிலையும் தாழ்த்தி சொல்லுவதற்காக வரவில்லை. ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், டாக்டராக இருக்கார்னா உலகம் எப்படி பார்க்கறது, டிரைவராக இருக்கார்னா எப்படி பார்க்கறது? இப்போ பகவான் டாக்டராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவர் தானே, பெரிய பல பெருமைகள் உடையவர் தானே. ஆனால் அவர் என்ன பெயரை ஆசைப்பட்டிருக்கார் பாருங்க, அர்ஜுனனுக்கு நான் தேரோட்டி. நாமா இருந்தா ஒரு பெருமை உடையவர், யாரோ ஒருத்தருக்கு டிரைவராக வேலை பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அது வெளியில் உலகத்தில் சொல்லவே மாட்டோம், மறைத்து விடுவோமோ இல்லையோ. இல்லை சுவாமி அது கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குது, கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, நான் டிரைவராக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு கட்டமாக இருக்குதுன்னு மறைச்சிருவோம் நமக்கு பெருமை இருந்ததுன்னா. ஆனால் பகவான் அதை மறைக்கணும்னு யோசிக்கவே இல்லை பாருங்க. எனக்கு எப்படி பெரிய நாராயணன், மாதவன், கோவிந்தன் நல்ல பெயர்கள் இருக்கின்றனவோ அதை போல பார்த்த சாரதி என்பது ரொம்ப உயர்ந்த பெயராம். என்னுடைய பக்தன் பார்த்தன், அவனுக்காக நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் தாழ்ந்து போவதற்கு தயார். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தது அவருக்கு பெருமை. உண்மையில் அவர் யாருக்குமே சாரதியாக இருக்க தேவையே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பெருமையை குறைத்து கொண்டு தேரோட்டியாக இருந்தாரோ இல்லையோ, அது இன்னும் பெருமையாக எடுத்து. எப்பவுமே ஒருத்தர் சாதாரணமாக இருக்கிறவர் மக்களுக்கு நல்லது பண்ணார், ரொம்ப எளிமையாக இருக்கார், ரொம்ப ஜோவியலாக இருக்கார் சுவாமி, இல்லை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கார் அப்படின்னா எல்லாரும் கொண்டாடுவார். ரொம்ப உயர்ந்தவர், நிறைய படித்தவர், ரொம்ப பணக்காரன்னு வச்சுங்களேன், அவர் பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தால் அப்போ உலகம் இன்னும் கொண்டாடும். சாமி இவர்கிட்ட பணம் இல்லை, எளிமையாக இருக்கிறது என்ன பெரிய விஷயமா, இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் இவ்வளவு எளிமையோடு இருக்கார் அப்படின்னு தானே உலகம் கொண்டாடும். அதை போல பகவான் சர்வேஸ்வரன், உலகத்துக்கே தலைவன், ஒரு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார் என்பது அவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த பார்த்தசாரதியான எம்பெருமான் தான் இந்த ஊரிலே பார்த்தன் பள்ளியிலே சேவை சாதிக்கிறார். ஸ்தல புராணம் பார்த்தோம் என்றால் அர்ஜுனனோடு தொடர்புடையது. அர்ஜுனன் ஒரு முறை வேட்டைக்காக அப்படியே சுத்தி கொண்டு வரும்போது இந்த தலத்துக்கு வருகிறான். இந்த இடத்துல அகஸ்திய முனிவர் இங்கு வந்திருக்கிறார். இங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து இங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். அகஸ்தியரிடத்திலே அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும்னு கேட்டாராம். அவருடனே தன்னுடைய கமண்டலுவில் இருந்த தண்ணீரை கொடுத்தார். அர்ஜுனன் குடித்து முடித்து விட்டான், ஆனால் தாகம் தீரவில்லை, இன்னும் தீர்த்தம் வேணும்னு கேட்டார். இவருக்கு புரியல, கமண்டலு முழுக்க தீர்த்தத்தை குடிச்சிட்டு தாகம் தீரவில்லையா, இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதுன்னு பார்த்து கண்ணன் ஏதோ விளையாடுகிறான், பகவானுக்கு ஏதோ எண்ணம் இருக்கிறது, அதனால் தான் இவன் தாகத்தை தீர்க்கவில்லைன்னு புரிந்து கொண்டார். உடனே அவர் சொன்னார், எப்பா நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறாய், நீங்க எதுவாக இருந்தாலும் பாண்டவர்களுக்கு கண்ணன் தான் கதி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் கண்ணனை உடனே அழைத்து விடுவார்கள். இது ஒன்றும் தப்பாடின்னு சொல்லலை, நாம அப்படித்தான் இருக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்களேன், உடனே நமக்கு என்ன தெரியுமா எண்ணம் வரும், இது நானே மேற்கொண்டு விடுவேன், நானே இதை சண்டை போட்டு ஜெயித்து விடுவேன்னு முதல்ல நினைப்போம். அப்புறம் முடியாதுன்னு தெரிஞ்சா சரி என் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பார்கள் நினைப்போம். அதுவும் முடியலையா, என் முதலாளி இருக்கார், எங்கள் அப்பா அம்மா இருக்கா, மனைவி இருக்கிறாள், யாராவது ரட்சிப்பார்கள் நினைப்போமே தவிர துன்பம் வந்தவுடனே பகவான் தான் ரட்சிக்க வேண்டும் நினைக்கும் எண்ணம் நமக்கு வரவே வராது. ஆனால் பாண்டவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாகான்னு வியாச தெரிவிக்கிறார். கண்ணன் தான் ஒரே புகழ், அவர்களுக்கு வேற யாரையுமே தெரியாது. தூது போகணும்னாலும் கண்ணன் தான், ஆலோசனை சொல்லணும்னாலும் கண்ணன் தான், தேரோட்டனம்னாலும் கண்ணன் தான், அஸ்வத்தாமாவை வச்சு துரோணரை அழிக்கணும்னாலும் கண்ணன் தான், சிகண்டியை வச்சு பீஷ்மரை கொல்லணும்னாலும் கண்ணன் தான், சக்கரத்தை கொண்டு சூரியனை மயச்சி ஜெயத்ரதனை ஏமாத்தி கொள்ளணும்னாலும் கண்ணன் தான். வேற யாரையுமே அவர்களுக்கு தெரியாது. அனைத்துக்கும் கண்ணனையே நம்பி இருந்தவர்கள். அதுதான் பெருமை அப்படின்னு இதை தாழ்ச்சியா சொல்லல. சமயம் தங்க பெருமையே கிடையாது, தங்களுக்கு வலிமையே கிடையாது, கண்ணனை நம்பித்தான் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு குறையே கிடையாது. நம்மிடத்தில் வலிமை இல்லைன்னு அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். நான் பலமுடையவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், எனக்கு தெம்பு இருக்கு, தைரியம் இருக்குன்னு நினைக்கிறோமே தவிர ஐயோ இந்த சம்சாரத்தை என்னால் ஒரு நாளும் எதிர்கொள்ள முடியாது, கண்ணா நீயே சரணம், இந்த வார்த்தை மட்டும் வாயில வர மறுக்கிறதோ இல்லையோ, அந்த உரிமை அவர்களுக்கு, அந்த பண்பு இருந்தது. அவர்களுக்காக பகவான் வந்தார். இப்போ உடனே அர்ஜுனன் கண்ணனை நினைத்து பிரார்த்தித்தார். உடனே கண்ணன் இந்த இடத்திலே தோன்றி தன்னுடைய இடுப்பில் இருந்த ஒரு வாள், ஒரு கட்கத்தை எடுத்து அர்ஜுன இடத்துல கொடுத்தாராம். இந்த கட்கத்தாலே நீ பூமியை கீறு, அந்த கீரின் இடத்திலே ஜலம் வரும்னு சொன்னார். அர்ஜுனன் அந்த வாளால பூமியில கோடு கிடிச்சார். அங்கிருந்து கங்கையினுடைய ஜலம் பிரவகித்து வந்ததாம். அதை அருந்தி அர்ஜுனன் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டான். இவ்வளவு பெரிய நாடகம் எதுக்கு ஆடினார்னால், இந்த கங்கையினுடைய நீர் வரணும், அர்ஜுனனுக்காக நான் காட்சியளிக்க வேண்டும், அந்த வடிவத்தோடு இன்று வரை நமக்காக கோவில் கொண்டு காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ.
ஒரு பக்தனுக்கு காட்சி கொடுத்துவிட்டு மறைந்து போவதற்கு பகவான் வரவில்லை. எந்த இடத்துல அர்ஜுனன் கோடு கிழிச்சானோ, கங்கை நீர் வந்ததோ, அந்த குளம்தான் இன்றைக்கும் கட்க புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் வாசலிலேயே கட்க புஷ்கரணின்னு பெயர். கட்கம்னா வாள். பகவான் தன்னுடைய வாளை அர்ஜுனனுக்கு கொடுத்து அதனால கீறினாரோ இல்லையோ, அதில் ஏற்பட்ட தீர்த்தமானபடியாலே கட்க புஷ்கரணி என்று பெயர். உள்ள பெருமாளை சேவிக்க போறோமே, போகும்போது அவர் இடுப்புல கத்தி சொருகின்றிருப்பார். அந்த கத்தியை கொடுத்துத்தான் இந்த புஷ்கரணியை ஏற்படுத்தினார். அப்ப அர்ஜுனன் என்கிற தன்னுடைய நெருங்கிய பக்தனுக்காக, அவன் தாகத்தை தீர்த்து அவன் ஆசையை தீர்ப்பதற்காக பகவானே வந்து காட்சி கொடுத்த இடம். அதனால்தான் அவனுடைய பேரிலே பார்த்தன் பள்ளி என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது. இந்த சந்நிதி, இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு சந்நிதி இருக்கு. கண்ணனும் அர்ஜுனனும் கீதோபதேசம் பெற்றுக்கொள்ளும் உபதேசிக்கக்கூடிய தோற்றத்திலே ரெண்டு பேரும் இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார்கள். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹி துருவானீதிர் மதிர்மம. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னார், திருதராஷ்டிரா, உன் மகனுக்கு வெற்றி உண்டான்னு எவ்வளவு ஆசையோடு கேட்கிறாய், அது ஒரு நாளும் நடக்காது. எங்கு கண்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கதான் செல்வம் இருக்கும், அங்கதான் வெற்றி இருக்கும், அங்குதான் வீரம் இருக்கும், அங்கதான் செழிப்பு இருக்கும். இதை எத்தனை முறை சொன்னாலும் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஒரு நாளும் மாற்ற முடியாது என்று உபதேசிக்கிறார். அந்த கண்ணனையும் அர்ஜுனையும் சேர்த்து இந்த பார்த்தன்பள்ளி கோவிலுக்குள்ளே நாம் சேவித்துக் கொள்ளலாம். பிராகாரத்தில் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இப்ப பெருமான் மூலவரை முதல்ல சேவிக்கணுமே. இந்த ஊரினுடைய பிரதான கர்ப்ப கிரகத்தில் மூலவரை சேவிக்க போனோம்னால், மூலவருக்கு அழகான தமிழ் பெயர் தாமரையாள் கேள்வன். தாமரையாள் என்பது தாமரையில் உதித்தவளான மகாலட்சுமி தாயார். அவளுக்கு கேள்வன், அவளுக்கு கணவனாக, அவள் சொல் பேச்சை கேட்டு நடப்பவன். கணவன் சொன்னா சொல் பேச்சை கேட்டு நடப்பாரான்னா அவன் நல்லது தானே சொல்றா. மனைவி நல்லது சொல்லும் போது கேட்டு அதை ஆலோசித்து சேர்த்து நடப்பதில் ஒரு தவறும் கிடையாது. அப்ப தாமரையாள் கேள்வன் ஸ்ரீயப்பதி என்று பகவானுக்கு திருநாமம். நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் பகவான். 4 திருக்கைகள், வலது கையிலே அபயஹஸ்தம், இடது கையிலே கட்டிஹஸ்தம், மேலே சங்க சக்கரங்களோடு அழகான வடிவத்தில் மூலவர் சேவை சாதிக்கிறார். தாமரையாள் கேள்வன் ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இந்த பூலோகத்தில் ஓடுற நதிகள் எல்லாம் எப்ப கடல் வரும் கடல் வரும்னு எதிர்பார்த்து தானே ஓடுறது. உலகத்தில் இருக்கிற எல்லா புஷ்பங்களும் எப்ப சூரியன் உதிப்பார்னு சூரியனையே எதிர்பார்த்து இருக்கின்றன. எல்லா உயிர்களும் ஐயோ யமதர்மராஜன் எப்ப வந்துடுவானோன்னு அவனையே பார்த்து பயந்து கொண்டு இருக்கின்றன. அதே போல ஞானம், உணர்வுன்னு நமக்கு ஒன்று இருக்கோ இல்லையோ, இந்த உணர்வு எதை எதிர்பார்க்கிறது? உலக விஷயங்களை அறிய வேண்டுமா? எதை உணர்வை கொண்டு அறிய வேண்டும் என்றால் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஞானம் இருப்பதற்கு ஒரே பயன் பகவானை அறிந்து கொள்வது, அவனை உணர்ந்து அவன் திருவடிகளை அடைவது மட்டும்தான் உண்மையான பயன். அதை காட்டிக்கொண்டுதான் திருமகள் கேள்வன் என்கிற பெயரோடு பகவான் இந்த ஊரிலே இருக்கிறார். பார்த்தசாரதி எம்பெருமான் குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற பார்த்தசாரதியாக வச்சிருந்தாலும் சரி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானாக வைத்துக் கொண்டாலும் சரி, வேறு ஒரு ஊர் பெருமாள் தானே திருநாங்கூர்ல ஒவ்வொரு ஊர்ல வந்து இருக்கிறார். அப்ப குருக்ஷேத்திரம்னு வச்சுக்கோங்க. இல்லையா, பார்த்தசாரதியாக 2 கைகள். திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசார பெருமாளுக்கு 2 கை தான். ஒரு கையால திருவடியை காட்டுறார், இன்னொரு கையில சங்கத்தை பிடிச்சுட்டு இருக்கார். இந்த ஊர்ல 4 கைகளோடு அதே கண்ணன் பார்த்தசாரதி என்று திருமகள் கேள்வன் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார். ரொம்ப அற்புதமான திருத்தலம், திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட திருத்தலம். கோவிலுடைய வரலாறு பார்த்தோம், பெருமான் மூலவரை சேவித்து விட்டோம். இனி மேற்கொண்டு மற்ற செய்திகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.